அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் மீனத்திற்கு 12இல் இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் குருபகவான் 2இல் இருக்கிறார். ஸோ தனகுடும்ப வாக்குஸ்தானத்தில் குருவும் விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, கடமையா உரிமையா என நீங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் காலம் மாறப்போகின்ற தருணம் இதுவாக இருக்க போகிறது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு நிச்சயம் இந்த 2024 உங்களுக்கு தேவையான ஒரு பதிவாக இருக்கும். ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீனம் உத்திரட்டாதியில் பிறந்த நண்பர்களே, பெரும்பாலும் இந்த மீன ராசியில் புரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்திற்கு இல்லாத ஒரு மகத்துவம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். இவர் வேலையை வாங்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ குருனா எப்படி 4 பேர்கிட்ட வேலை வாங்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யார்? சனி பகவான். சனி பகவான் அப்படி இல்லை, களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அப்படிங்கிறதுனாலேயே இந்த மீனராசிக்காரங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலாளியாக இருப்பதற்கும் முதலாளியாக மாறுவதற்கும் வாய்ப்பும் சந்தர்ப்பம் காலமும் அவர்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். பொறுப்புகளை தூக்கி சுமந்துட்டு அந்த வேலையும் பார்க்கக்கூடிய தன்மை இயற்கையாகவே இவர்களுக்கு அமைந்துவிடும். ஸோ இதனாலேயே கடமையா உரிமையா அப்படின்னு பல நேரத்தில் இவங்களுக்கு ஒரு குழப்பங்கள் நீடிக்கும். அப்போ குடும்பம் நமக்கு முக்கியமா, உறவுகள் நமக்கு முக்கியமா, இல்லை நமக்கு சொத்து முக்கியமா, அல்லது அந்த இடத்துல அவர்கள் பண்ண தவறுக்கு அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணுமா, இப்படின்ற பல விதத்தில் குழப்பங்கள் நீடிக்கும். ஸோ அப்படி எதையுமே விட்டு கொடுக்காத ஒரு நட்சத்திரமாக நீங்கள் இருக்க போகிறீர்கள். ஸோ அதனுள்ள இப்போது சனி பயிற்சி நடந்ததுக்கப்புறம் 12இல் விரயச்சனியாக சனிவான் தொடர்ந்தார். அதனாலேயே வீடு முக்கியம், சொத்து முக்கியம், நமக்கு வீடு வேணும், சொத்துக்கள் வேணும், நம்ம இடம் மாறணும், இப்படின்ற மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீர்கள். அந்த தருணத்தில் குருவானுடைய பெயர்ச்சி மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குருவான் மாறுறாரு. ஸோ உங்கள் ராசிநாதன் மாறுறாரு. உங்கள் நட்சத்திராதிபதி சனிவானும் 12இல் விரயத்தில் இருக்கிறார், ஆட்சி பெற்று வந்திருக்கிறார். ஸோ மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களே, மாற்றம் நிச்சயமாக இனிமேல் நடக்கப் போகிறது. மே மாதத்திற்கு பிறகு கண்டிப்பாக வீடு மாற்றம், சொத்துக்கள் மாற்றம், முக்கியமாக உறவுகள் மாற்றம் என்பது ஏற்பட போகிறது. ஸோ முக்கியமான உறவுகளுக்கு திருமணம் நடந்து அவர்கள் வெளியேறுவது, அல்லது நீங்கள் வீடு கட்டி வேறு வீட்டுக்கு மாறுறது, வெளிநாடு யோகங்கள் அனுபவிக்கிறது, படிக்கின்ற மாணவர்கள் தாத்தா பாட்டி வீட்டில் போய் படிக்கிறது போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகும். அதே போல் கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட தொந்தரவு பிரச்சனை இனிமேல் இருக்காது. உங்களுடைய கடமை முடியும். முக்கியமாக கூட பிறந்தவங்களுக்கு அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையை செய்து முடித்து விடுவீர்கள். உரிமைகள் எங்கெங்கே நிராகரிக்கப்பட்டதோ அப்படிப்பட்ட உரிமைகள் உங்களுக்கு இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்குங்க. ஸோ உரிமையாக நம்மளுடைய சொந்த வீட்டில், நம்ம ஒரு சொந்த தொழிலில், ஸோ ஒரு வேலையில் நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடச்சி அந்த வேலை உத்தரவாதத்தோட நல்லபடியாக உங்களுக்கு மாறப்போகுது. திறமைகளை வைத்து கொண்டு வாய்ப்புகளுக்காக அலைந்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா, அப்படிப்பட்ட அந்த வாய்ப்புகளை இனிமேல் தேடி அலைய மாட்டீங்க. நீங்களே அந்த ஒரு இதை உருவாக்கிக்குவீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். நீங்களே சொந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கின்ற அளவுக்கு திறமையும் மனப்பக்குவமும் வாய்ப்புகளும் சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக்கிவிடும். சரிங்களா? மேலும் இந்த ஒரு நேரத்தில் புதிய வண்டி வாகனத்துக்குண்டான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க வாய்ப்பு உண்டு. ஸோ காலம் முழுக்க முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்க போது. கண்டிப்பாக இடம் மாற்றம், லொக்கேஷன் மாற்றம், அதாவது வீடு மாற்றம் போன்றவை நடக்க வாய்ப்பு உண்டு. வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். மற்றும் கல்வி நிலைப்பாட்டுகளையும் கூட பிறந்தவங்களுக்கும் சில நல்ல விஷயங்கள் நடந்து அவர்களால் ஏற்பட்ட தொந்தரவு உங்களுக்கு இருக்காது. ஸோ கடமைகளும் முடிந்து உரிமைகளும் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமானதாக மாறப்போகிறது. நீங்கள் தாராளமாக நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம். ஜென்மத்தில் ராகுவான் இருக்கிறார். சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் அலைச்சலும் பயணங்களும் சொந்த பந்தங்களுக்காக சில எஃபெக்ட் போடுறதும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ மற்றபடி நீங்கள் பயப்பட தேவையில்லை. அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மே மாதத்துலேருந்து நீங்கள் இதுக்கு எல்லாமே முயற்சி பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் 7ல் கேதுவான் இருப்பதால் ஒரு வாழ்க்கை துணை அமைகிறதா இருக்கட்டும், திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகிறதா இருக்கட்டும், நண்பர்கள் அல்லது உறவுகள்கிட்ட பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருக்கட்டும், இதில் கொஞ்சம் கவனம் தேவை. மேற்கொண்டு அந்த திருமண வாழ்க்கை, நண்பர்கள், உறவுகள் நல்ல விதமாக அமைவதற்கு அவ்வப்போது விநாயகருடைய வழிபாடு, அதுவும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகரை சென்று வணங்குவது மிகப்பெரிய உங்களுக்கு நன்மையை வாரி வழங்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள்.
அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கம்.